வணக்கம், நான் சித்த மருத்துவர் சரண்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூலிகை வில்வம். வில்வம் இதோட தாவரவியல் பெயர் எகல் மார்மெலோஸ். இதோட வேறு பெயர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சிவதுருமம், அர்ச்சனையாதி, அது மட்டும் இல்லாம வில்லங்கம் அப்படின்னும் இதுக்கு வேறு பெயர்கள் இருக்கு. வில்லங்கம் அப்படின்னா துன்பம்ன்றது தான் பொருள். ஸோ இது நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய துன்பத்தை போக்குறதுனால இதுக்கு வில்லங்கம் அப்படின்னு இன்னொரு பேரும் வச்சிருக்காங்க. இது ஒரு புனித மரமா கருதப்படுறதுனாலேயே கோவில்கள்ல பெரும்பாலும் இந்த மரம் வளர்க்கப்படுது. இந்த வில்வ மரத்தோட இலை, பட்டை மற்றும் பழங்கள் மருத்துவ குணங்கள் நிறைந்ததா இருக்கு. இன்னைக்கு நம்ம வில்வ இலை பற்றின மருத்துவ குறிப்புகளை பத்தி பார்க்கலாம். இது சிவன் கோயில்ல பயன்படுற ஒரு முக்கிய பிரார்த்தனை பொருளா இருக்கு. வில்வ இலைக்கு வியர்வை பெருக்கி சேகையும் வெப்பத்தை அகற்றக்கூடிய சேகையும் இருக்கு. இதை சிறப்பா சர்க்கரை நோய், மூலம் போன்ற நோய்களுக்கு பயன்படுத்துறாங்க. இப்போ இந்த நோய்களுக்கெல்லாம் இதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். வில்வ இலைய அதோட இளந்துளிரை எடுத்துக்கலாம். அந்த துளிரை கொஞ்சமா தணல்ல வாட்டிட்டு ஒரு கிளாத்ல முடிஞ்சு கண்ணுக்கு மேல ஒட்டடை மாதிரி கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா கண்ணில் உள்ள சிவப்பு மாறும். அதாவது கன்ஜக்டிவைட்டிஸ் அந்த மாதிரி வரும்போது கண் ரெட்னஸ் ஆகுது இல்லையா, அந்த டைமில் நம்ம இது கொடுத்தோம் அப்படின்னா அந்த கண்ணோட ரெட்னஸ் குறையுது. காய்ச்சல் உள்ளவங்க இந்த வில்வ இலையை தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சு ஒரு கஷாயம் மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காய்ச்சல் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். எனக்கு மண்டையே வெடிச்சு போகிற மாதிரி இருக்குது, என்னால் எதுவும் செய்ய முடியல அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறவங்க ஒன்றுமே யோசிக்காமல் இந்த வில்வ இலையை எடுத்து நல்லா நிழலில் உலர்த்திட்டு பொடி பண்ணி வச்சுக்கிட்டு தினமும் மாலையில் ஒரு 2 கிராம் அளவு தண்ணீர்லையோ இல்லை தேன்லையோ சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா மண்டை குடைச்சல் சரியாக போகும். சர்க்கரை நோய் இருக்கிறவங்க இந்த வில்வ இலையை எப்படி பயன்படுத்தலான்னா, இந்த வில்வ இலையை நீங்கள் எடுத்து நிழலில் உலர்த்திட்டு அது காய்ந்ததுக்கு அப்புறமா அது பொடியாக்கி வச்சுக்கோங்க. அந்த பொடியை தினமும் காலையில் ஒரு 2 கிராம் அளவு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா சர்க்கரையோட அளவு கட்டுப்படும். இல்லை என்னால் இப்படி உலர்த்திலாம் சாப்பிட முடியாது அப்படிங்கிறவங்க ஒரு 3 இலையை வெறுமனே தண்ணியில் போட்டு அரைச்சி காலையில் ஒரு கற்கமாக கூட நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா சர்க்கரையோட அளவு கட்டுப்படும். அந்த வில்வ இலை கற்கத்தை நீங்கள் தினமும் எடுக்கும்போது சர்க்கரையோட அளவு மட்டும் கட்டுப்படுறது இல்லாமல் உடலில் இருக்கக்கூடிய அல்சர் தொந்தரவுகளும் குணமாகுது. மஞ்சட்காமால இருக்கிறவங்க இந்த வில்வ இலையை எப்படி பயன்படுத்தலான்னா, வில்வ இலையை அரைச்சி சாறு எடுத்துக்கலாம். அது கூடவே மிளகுத்தூள் சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இது மஞ்சட்காமாலைக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். இந்த வில்வ இலைக்கு வெப்பகற்றி செய்கை இருக்கிறதுனால இதை நம்ம மூல நோய்க்கும் பயன்படுத்தலாம். அது எப்படின்னா, இந்த வில்வ இலையை நிழலை உலர்த்திக்கலாம். உலர்த்திட்டு அதை பொடியாக்கிட்டு அது கூடவே வெந்தயம் சேர்த்து அரைச்சி நம்ம தினமும் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா இது மூல நோய்க்கு ஒரு நல்ல பயனளிக்கும் மருந்தாக இருக்குது. ஆஸ்துமா தொந்தரவு இருக்கிறவங்க, எனக்கு மூச்சடவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த வில்வ இலையை எடுத்து பொடியாக்கி வச்சுக்கோங்க. அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அதிமதுர பொடியும் சிற்றரத்தை பொடியும் சேர்த்து தினமும் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இது ஆஸ்துமாவுக்கு ஒரு எஃபெக்டிவான மெடிசனாக இருக்குது. ஆஸ்துமா இருக்கிறவங்க தான் இந்த வில்வ இலையை பயன்படுத்தணுமா அப்படின்னா இல்லை. எனக்கு அடிக்கடிக்கு சளி பிடிக்குது, ஒரே இரும்பலாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த வில்வ இலை ஒரு 3 எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு 3 மிளகு, இது ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்சி கற்கமாக நீங்கள் தினமும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த சளி இரும்பல் தொந்தரவு எல்லாமே நீங்கும். வெண்புள்ளி இருக்கிறவங்க இந்த வில்வ இலை கூட மஞ்சள் சேர்த்து அரைச்சி உடம்புல தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த வெண்புள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் வேறு ஏதாவது தோல் வியாதிகள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த வில்வ இலையை கஷாயமாக நம்ம வச்சு குடிக்கும்போது அந்த தோல் வியாதியிலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு வரலாம். இவ்வளவு மகத்துவம் நிறைந்த வில்வ இலை நம்மளுக்கு கோவில்களில் எளிமையாகவே கிடைக்குது. அப்படி கிடைக்காத பட்சத்தில் நாட்டு மருந்து கடைகளில் பொடி வடிவிலும் லேகியம் வடிவிலும் அல்லது சிரப் ஃபார்ம்லேயும் நம்மளுக்கு கிடைக்குது. அதை வாங்கி நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்படி பயன்படுத்துறதுக்கு முன்னாடி தகுந்த சித்த மருத்துவரோட ஆலோசனையை பெற்று வாங்கி பயன்படுத்தினீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். மேலும் இது போன்ற மூலிகை சார்ந்த மருத்துவ தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.